படம் ஃபுல்லாக பிரியாணி பற்றி ஒரு டாக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்த பிரியாணி க்யூட்டாக இளமையான ஒரு அம்மாவாக வந்திருக்காங்க. நான் இந்த படம் எடிட் பண்ணி காமிச்ச உடனே நான் சொன்னேன், மகேஷ் இன்னும் 2 சீனை வச்சிருக்கலாம்ல, இந்த அம்மா அது ஏன் பெண்டிங் வச்சிங்க அப்படின்னு. ஏன்னா எடிட் பண்ணிட்டாரு. நான் பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன், மேடம் ஒரு 2 சீனை நான் தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி படம் பார்க்குறதுன்றது ஒரு லெங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் 2 hours 10 minutes என் பார்ட்னர் சொன்னார், சார் 2 hours பண்ணிடலாம் சார், 2 hours 15 minutes பண்ணலாம். தினேஷ் சாருடைய கண்டிஷன்லாம் நம்ம ரொம்ப லெங்க்தாக கொடுத்தா இந்த மாதிரி ரொமான்டிக் படம்லாம் ரொம்ப சேலஞ்சாக ஆனார். நாங்கள் முதலே டேரக்டர் சொன்னோம், தம்பி 2:15 படத்தை முடிக்கணும்னு. அவர் 2:10 முடிச்சார். அப்போ முடிக்கும்போது சொன்னார், சார் 2 சீனை போட்டால் கொஞ்சம் லேக் ஆகிடு சார் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாரு. சாரிம்மா, அந்த 2 சீன் மிஸ் பண்ணிட்டோம், வேணா டெலிவரி சீனில் விடுறோம், அப்புறமா அடுத்த படத்தில் கொடுத்துடலாமா, பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக படம் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து, அது மட்டும் இல்லைங்க, படத்துடைய ஒரு முக்கியமான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. மிகப்பெரிய ஒரு 400-300 பேரோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். முந்தின நாள் 2 நாள் முன்னாடி எங்கிட்ட மேடம் வந்து சொன்னாங்க, வனிதா மேடம், சார் நாளைக்கு நான் வந்து ஃபுட்டு எல்லாருக்கும் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. அன்பிலீவபிளுங்க. உண்மையிலே நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் காசே கொடுக்கல அதுக்கு. அப்புறமா நான் சொன்னேன், நாங்கள் பே பண்ணிடுறோமா அப்படின்னு. அவங்களும் அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து பிரியாணி பண்ணி ஹோல் க்ரூவுக்கு வந்து அவங்க சர்வ் பண்ணாங்க பாருங்கள். அந்த அன்பு இருக்குல்ல வனிதா மேடத்துக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம வெளியில் பார்க்குறது ஒரு ரஃப்பான வருது, ஆனால் அவங்க பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. படம் ஃபுல்லாக பிரியாணி பற்றி ஒரு டாக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்த பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் தான் சாப்பிட முடியல, ஏன்னா நான் வெஜிடேரியன், அவங்க நான்வெஜ் பண்ணி கொடுத்தாங்க. பட் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கு சொன்னாங்க. வந்து சொல்லுங்கள் மேம், உங்கள் பிரியாணி பற்றி இந்த படம். அதான் நான் சாப்பிடல, எனக்கு அது நான்வெஜ் தான் இருந்தது சொன்னாங்களா, நான் பாட்டு ஒதுங்கி என்னுடைய லைட்டாக சாப்பிட்டேன். வாங்க வனிதா மேடம், வாங்க பேசுங்க, வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இட்ஸ் குவைட் அ ஜேர்னி. இட்ஸ் பின் அ வெரி ஷார்ட் ஸ்பேன். ஆரம்பித்ததுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நிறையா பேசுகிறதுக்கு கூட கொஞ்சம் கண்டென்ட் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ பண்ணோம் அப்படின்லாம். பிகாஸ் இது ரொம்ப அவங்க பிளான் பண்ணதை வந்து பக்காவாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் தினேஷ் சார் வந்து சினிமா மீடியா வந்து தே கேம் வித் ஐடியாலஜி ஆஃப் மேக்கிங் குட் ஃபில்ம்ஸ். அண்ட் ஐ திங்க் தனஞ்சயன் சார் வந்து அதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு தூண்கோலாக நின்று இருக்காரு ஆஸ் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஐ திங்க் தினேஷ் சாரோட டைம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நீங்கள் தப்பான இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சினிமா வெறுத்து ஓடி போயிருப்பீங்க. பட் யூ வென்ட் டு த ரைட் பர்சன் இன் த ரைட் டைம். ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ரிலீஸ்க்கு கொண்டு வந்து இவ்வளோ கிராண்டாக தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி அவ்வளோ தூரம் வந்து ப்ரைம் அமேசான் ப்ரைமுக்கு படத்தையும் வந்து ஓடிடிக்கு கொடுத்துட்டு திங்க் மியூசிக் உள்ளே வந்து, ஸோ அந்த மியூசிக்கும் பியூட்டிஃபுல்லாக வந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வரைக்கும். அண்ட் ஸோ ஆக்டர்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். செல்வராகவன் சார் பற்றி நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும், சார் கொஞ்சம் கேளுங்க சார், உங்களை வந்து ஏன் சார் வெக்கப்படுறீங்க? அவருக்குள்ள ஒரு சின்ன வெக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஐ ரியலி அட்மயர் தட். நான் அதை வந்து சொன்னேன், சில மீடியாவில் பேசும்போது நான் சொன்னேன், தட் இன்னர் சைல்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே அலைவாக இருக்காது. அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அலைவாக இருக்காது. நிறைய பேருக்கு இருக்காது, பட் ஒரு சிலருக்கு அது எப்போவுமே அலைவாக இருக்குது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து நான் செல்வ சட்டை பார்த்தேன். ஐ ஐடென்டிஃபைட் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். நான் வந்து ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நினச்சது டோட்டலாக வேறு. அந்த லிஸ்ட்டில் அவர் இல்லை, சினிமாவை கண்டுபிடிச்சவங்கன்ற லிஸ்ட்டில் நான் ஒரு சில பேரை வச்சுருந்தேன் சார், இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் யூஆர் தேட் பிக் அ பிரில்லியன்ட் கிரியேட்டர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் இருப்பீங்கன்னு நான் ப்ரீ அசம்ஷனில் இருந்தேன். ஸோ எனக்கே தெரிஞ்சது, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் ஹூ ஹீ இஸ் அப்படின்னு. ஸோ ஹீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல், இன்னசென்ட், வெரி லவபிள் பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அது எனக்கு அங்கே ஸ்பாட்டில் ரொம்ப தெரிஞ்சது. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் பவிஷ் வந்து ஐம் கோனா மிஸ் ஹிம் ஆஃப்டர் திஸ் ப்ரமோஷன்ஸ் அண்ட் ஆல் தட். அது நான் நேற்று தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஐ திங்க் பவிஷன் அண்ட் ஐ வி கனெக்டட் ஆஃப்டர் a few days and then post the shooting we really connected. So ஏதோ ஒரு பந்தம் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஐ ஹோப் அண்ட் ப்ரே that that child should
ரியலி கம் அப். ஆடியன்ஸஸ் ஒத்துக்கணும், பிகாஸ் ஹீ இஸ் ஸோ க்யூட் ஆன் ஸ்க்ரீன். அதை நான் பார்த்தேன், ரொம்ப க்யூட்டு, எக்ஸ்ப்ரெஷன்ஸு, ஆக்டிங்கு, பர்ஃபார்மன்ஸு, அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங், ஆஸ் அ சைல்டு ரொம்ப நல்ல பையன். ஸோ ஐ ரியலி காட் பிளெஸ் ஹிம். அண்ட் ஆல்சோ நாகதுர்கா, ஷீ இஸ் ஆல்சோ அ வெரி நைஸ். இது என்னமோ தெரியல, இந்த ஹோல் டீமுமே வெரி வெரி குட் பீப்புள். அது வெரி ரேராக நம்மளால சொல்ல முடியும்ல, குட் பீப்புள். நிஜமாக நான் வந்து எந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன்னு எனக்கு தெரியல. அந்த கன்னில் வந்து எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. எவ்ரிபடி வாஸ் அ குட் பர்சன் ஹூ ஐ நியூ. ஸோ தட் குட் பீப்புள் ஒன்றா சேர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி. தினேஷ் சாரும் சரி, ரொம்ப ஜென்யூன், ரொம்ப ஒரு டிசிப்ளின்ட், ரெஸ்பான்சிபிள் அண்ட் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல். நம்ம தனஞ்சயன் சார் எப்படி தான் சினிமாவில் இப்படியும் பொழைக்கிறாருன்னே தெரில, அவ்வளோ இன்னசென்ட். சம்டைம்ஸ் ஐ டோல் ஜோவிகா எஸ்டர்டே, ஐ வாஸ் சேயிங், சார் இவ்வளோ பெரிய ஒரு ஆள், இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல், இவ்வளோ விஷயங்கள் தெரியுது, ஆனால் ஹீ ஸோ இன்னசென்ட். சின்ன விஷயங்களை ரசிக்க தெரிஞ்சவங்க என்றைக்குமே வந்து பயங்கர பெரிய விஷயம். சினிமாவில் வந்து நம்ம பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து நான் அவரை ஒரு பொக்கிஷமாக பார்க்குறேன். ரியலி ஐ எம் லைக், I admire him. How can he be so innocent அப்படின்னு. அதை தாண்டி சக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. மகேஷ் டைரக்டர் வந்து அகெயின் அனதர் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் வந்து ஸ்வீட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஐ ரியலி கனெக்டட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க சொன்னாங்க அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் டப்பிங் வந்து 2 லாங்குவேஜ் பண்ணப்போ நான் பார்த்தேன், எனக்கு நிறைய இடத்துல சிரிப்பு வந்தது. பட் தெர் இஸ் அதர் போர்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ ஒன்று தான் கேட்குறேன், எப்போவுமே மீடியாட்ட கேட்குறது தான், நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு கரெக்டான மனநிலையில் பார்த்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒழுங்கான ஒரு கரெக்டான ரிவ்யூ கொடுங்க. உங்களை பொய் சொல்லலை, உங்களை நிஜம்தான் சொல்கிறோம். ஆனால் நிஜத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, ஜூலை 10 வந்து படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைட். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. I think Pavish deserves it and Mahesh Rajendran deserves it. Thank you.